என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் 11.19% எட்டியுள்ளது. பொள்ளாச்சியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பெருமிதம். பொள்ளாச்சியில் தனியார் அமைப்பு சார்பில் வணிக கண்காட்சி நடைபெற்றது. இதில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியம், தமிழகம் இதுவரையில் இல்லாத அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதாகும். இந்த வருடம் பொருளாதார வளர்ச்சி 11.19% எட்டியுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகம் பொருளாதாரத்தில் அதீத வளர்ச்சி அடைந்ததாக கூறினார். மத்திய அரசின் பொருளாதார வளர்ச்சி ஒட்டுமொத்தமாக 6.05% உள்ளதாகும். குஜராத், கோவா, உத்தரப்பிரதேஷ் மற்றும் மாநிலங்கள் தமிழகத்தை காட்டிலும் பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் நான் முதலின் திட்டம் மூலம் மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வாய்ப்பு பெற்று தமிழக அரசின் திட்டங்கள் மூலம் கல்வியை தொடர்வதாக தெரிவித்தார். பெரும் பங்கு யார் ஆற்றுகிறார் என்று சொன்னால் உங்களை போன்ற வணிகர்கள் தான். ஏன் சமீபத்தில் வந்த புள்ளி விவரத்தின்படி நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு அரசாங்கத்தினுடைய வரி வருவாய் என்று வரும்பொழுது ஏறத்தாழ 71.6% இந்த ஸ்டேட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை போன்ற வணிகர்கள் தான். ஆக ஏறத்தாழ 3 மடங்கு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலத்திற்கான இந்த கான்ட்ரிபியூஷன் தரக்கூடியவர்கள் நீங்கள். நினச்சி பாருங்களேன், போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜிஎஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 15,57,000 கோடி, இன்னைக்கு 17,32,000 கோடியே இது கடந்து சென்றிருக்குது என்று சொல்லும்போது அதுக்கு முக்கிய காரணம் எதிரே அமர்ந்திருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் தான் என்பதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஆக அப்படி போட்டி போட்டுக்கொண்டு நீங்கள் முத்தமிழர் கலைஞர் காலத்தில் 13.12 இருந்தது என்று சொன்னால் அதை மீண்டும் அந்த 13.12 கடக்கிற அளவுக்கான வல்லமை பெற்றவர் ஒரே ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது என்னுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னுடைய முதலமைச்சர் என்பதை நாங்கள் பெருமையோடு எடுத்து சொல்லுவோம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஏறத்தாழ இன்றைக்கு தொழில் முனைவர்கள், இளம் தொழில் முனைவர்கள் பதிவு செய்தோட எண்ணிக்கை எவ்வளவு? 25 லட்சம் பேர் பதிவு செஞ்சிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாடு இன்னைக்கு 2வது இடத்தில் இருக்கின்றது. அதில் 26% பேர் பெண்கள் என்பது நமக்கான பெருமை. 59,584 பேர் இன்னைக்கு நம்ம உருவாக்கி தந்திருக்கோம். அதில் ஏறத்தாழ 21,000 பேரும் பெண்களாக இருக்கிறார்கள். அதில் 7,000 பேர் பழங்குடியின மக்கள், பட்டியலின மக்களாக இருக்கிறார்கள். அதில் 2,000 சொச்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் சிறுபான்மை மக்களாக இருக்கிறார்கள். 717 பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள். ஆக அனைவருக்குமான இன்றைக்கு இந்த தொழிலை இன்னைக்கு கொண்டு சென்றுகிறார் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று சொல்லும்பொழுது அது எனக்கான பெருமை. எங்களுடைய மாணவ செல்வங்கள் 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறீங்களா? இன்னோவேட்டிவாக ஏதாச்சும் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பக்கபலமாக எங்களுடைய அரசாங்கம் இருக்கிறது என்று சொல்லிக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கு மாநில கல்விக் கொள்கை தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது அதிலும் வணிகம் சார்ந்து நம்ம பிள்ளைங்களாம் தெரிஞ்சுக்கணும் என்கின்ற அந்த திட்டத்தை இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் அப்படி ஒட்டுமொத்தமாக பாரபட்சம் இல்லாமல் எல்லாரும் யார் யாரெல்லாம் தொழில் செய்ய வேண்டும் அந்த ஆசைப்படுகிறீர்களோ உங்களுக்கான அந்த ஐடியாவை நீங்கள் கன்சீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை இருந்தால் போதும், மற்றது அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும் என்கிற அளவுக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நீங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலம் இது வரைக்கும் 42 லட்சம் பேர் திறன் மேம்பாட்டு பயிற்சியும் ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், அதே மாதிரி லண்டன் போன்ற பல்வேறு நாடுகளின் பல்கலைக்கழகங்களில் படிப்பதற்குரிய வாய்ப்பை நான் முதல்வன் வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாயிலாக பெற்றிருக்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த வருஷத்துக்கான பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில் 11.19%. 11.19% நீங்க கேட்கலாம், பொருளாதார வளர்ச்சி 11.19% அதிகமா? ஆமா, 10-14 வருஷத்துல இதுதான் அதிகம். இதுக்கு முன்னாடி 6%, 7% இருந்தது. இப்போ 11.19% இருக்கு. இப்போ நாம 11.19%னா ஒன்றிய அரசின் சராசரி எவ்வளவு? 6.5%. 6.5% மோடி தலைமையிலான ஒன்றிய அரசின் ஒட்டுமொத்த சதவிகிதம் 6.5. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாட்டின் அரசு சதவிகிதம் 11.19. சரி, குஜராத் எல்லாத்துக்கும் மாடல் சொல்றாங்களே, குஜராத்தில் என்ன நிலைமை? குஜராத், கோவா மாதிரியான ஒரு 4 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்கள்ல இந்த புள்ளி விவர கணக்குக்குழுவை எடுத்துட்டு வரல. இந்த புள்ளி விவர கணக்குக்குழுவே இந்த 4 மாநிலம் எடுத்துட்டு வரல. ஏன் காரணம் என்னன்னா இதுக்குள்ளான வளர்ச்சி அவங்க பெறவே இல்லை. சரி, தமிழ்நாட்டுக்கு அடுத்து வேற மாநிலங்கள் என்னென்ன சதவீதம் பெற்றிருக்கு? உத்தரப்பிரதேசம் அவங்க பெருசா எல்லாத்துக்குமே உதாரணமா சொல்லுவாங்கல்ல. உத்தரப்பிரதேசம் 8.99%, ஆந்திரா 8.21%, தெலுங்கானா 8.08%,
கர்நாடகா 7.37%, மகாராஷ்டிரா 7.27%, தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் 11.9%. இதைதான் நம்முடைய முதல்வர் சொன்னாரு. 2030 $1 trillion பொருளாதார வளர்ச்சியை, $1 trillion அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவேன் என்று சூளுரைத்து இன்றைக்கு தனிமனித வருமானத்திலானாலும் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியினாலும் இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை ஆக்கியிருக்கிறார். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்,